ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் மே 10ஆம் தேதிக்கான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரகுராம் வீட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ரகுராம் ரூமுக்கு வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஜானகி தயங்கிட்டே வராங்க. உடனே ஜானகி வந்து என்னங்க அப்படின்னு சொல்லும்போது, ப்ளீஸ் ஜானகி என்கிட்ட இனி எதுவுமே பேசாத, பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னதும், என்னங்க நான் பண்ணது தப்பு தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாம் நம்ம பொண்ணுக்கு ஆத்தா பண்ண, ப்ளீஸ்ங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் உன்னை மன்னிக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன் அப்படின்னு ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, தயவு பண்ணி இப்படிலாம் பேசாதீங்க மாதிரி சொன்னதும், இல்லை ஜானகி என்னோட ஜானகி வந்து என்கிட்ட போய் சொல்ல மாட்டா, எல்லா உண்மையை சொல்லுவான்னு நினைச்சிட்டு இவ்வளோ நாளாக முட்டாள்தனமான உன்னை நம்பிட்டு இருந்த, கடைசியில் நீ என்கிட்ட போய் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ஜானகி. அதே மாதிரி இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ளேயும் வந்து பேச்சுவார்த்தை இருக்காது அப்படின்னதும் ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு என்ன தண்டனை வேணுனாலும் கொடுங்க, அதுக்காக என் கூட பேசாமல் மட்டும் இருந்துடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும், இங்கே பாரு ஜானகி, இப்போ நான் உனக்கு தண்டனை கொடுக்கல, ஏன்னா உண்மையில இந்த தப்பே இல்லை, எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை தான் இது அப்படின்னதும் உடனே ஜானகி வந்து பேச எடுக்கிறாங்க. ப்ளீஸ் என்னோட பேச்சுக்காச்சும் நீ மரியாதை கொடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பாட்டுக்கு தூங்கினதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. ஜானகி வந்து ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம மாயா வந்து, பெரியம்மா என்ன ஆச்சு, எப்பவும் போல சிரிச்ச முகத்துல இருப்பீங்க, இப்ப என்னன்னா ரொம்ப சுகமா இருக்கீங்க, ஏன் பெரியம்மா நீங்க சொன்ன மாதிரி பெரியப்பா எது சொல்லிட்டாங்களா? அச்சே அப்படிலாம் ஒன்னும் இல்ல மாயா. இல்ல பெரியம்மா, நீங்க பொய் சொன்னாலும் உங்க கண்ணு வந்து பொய் சொல்லாது, ப்ளீஸ் என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு பேசினதும் உடனே ரகுராம் சொன்ன விஷயத்த சொல்றாங்க. எதுக்கிட்ட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பெரியம்மா சொல்றீங்க, அவருக்கு கொடுக்குற தண்டனையா இது நினைக்கிறாரு, அவரு என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பா, ஆனா அவரு என் கூட பேசாம இருந்தா மட்டும் என்னால தாங்கவே முடியாது மாயாங்கிற மாதிரி ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க பெரியம்மா, கூடிய சீக்கிரமே பெரியப்பா வந்து உங்க கூட பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து நம்ம தானா என்னால சீனு 2 பேர்கிட்டயுமே வந்து அவங்க விஷயத்த சொல்லுவாங்க. இதுக்கிட்ட அவங்க 2 பேரும் என்னாலதான் அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை வந்துருச்சு மாயா, எப்படியாச்சு நாம தான் அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி எனக்கு சின்ன சின்ன குறும்புகள் பண்ணி எப்படியோ நம்ம ஜானகிக்கு ரகுராம் இடையில வந்து ரொமான்ஸ் போற மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ஒரு வழியா வந்து பேச வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சாருவுக்கு வந்து செம டென்ஷன் ஆகும். எப்படித்தான் இருந்தாலும் நாம பெரிய புகமும் வெடிக்கும்னு பார்த்தா எல்லாமே வந்து ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு, முடியக்கூடாது, இதெல்லாம் முடியக்கூடாது, இதை வச்சு நாம பெருசா ஊதி இந்த குடும்பத்துல விரிசல் உண்டாக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு திட்டம் போடுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய பிரமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.